இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப வேகமா பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அடியே இன்னாடி நில்றி நில்றின்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ பின்னால ஓடுறாரு. ஐயோ திரும்ப சூசைட் பண்ணி சாக முடிவு பண்ணிட்டாங்க போலன்னு நம்ம நினைப்போம். பட் அதுதான் கிடையாது. இவங்க எல்லாருமே ஸ்கூல் சார்பா ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் பாதுகாப்பா நம்ம ஹீரோ பின்னால ஓடிட்டு இருக்காரு. ஏன் சார் நீங்க பசங்க கூட போனா என்னன்னு ஹீரோயின் கேட்க, பொண்ணுங்க பின்னாலேயே ஓடி என்னால ஈடு கொடுக்க முடியல, இதுல பசங்க கூட போயிருந்தேன் கண்டிப்பா என்ன வச்சு செஞ்சு கலாய்ச்சிருப்பானுங்க, அது மட்டும் இல்லாம உன்னையும் நான் பாதுகாத்த மாதிரி ஆச்சுலன்னு ஹீரோ சொல்ல, பசங்க கூட ஓடி ஜெயிக்க முடியாதுங்கிறத எவ்வளவு நாகரிகமா சொல்றீங்க. சூடு சொரணையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்திருந்தா உங்களுக்கு வாத்தியாரா குப்பை கொட்ட முடியுமா? ஃப்ரீயா விடு செல்லக்குட்டி, உங்க கூட ஓடியே என்னால சமாளிக்க முடியல, கால் கையெல்லாம் செமையா வலிக்குது, ஐயோ என் இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது சில பொண்ணுங்களாம் இந்த மாதிரி ரீசெண்டா நம்ம ஏரியால நிறையவே ஸ்டாக்கர்ஸ்லாம் சுத்திட்டு இருக்காங்களாம். பொண்ணு பசங்களை வழி மறைச்சி காசு கேட்கறது, கத்தியை காட்டி மிரட்டுறதுன்னு சொல்லி ரொம்ப தப்பான செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாம சேஃபா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும்னு பேசிட்டு இருக்கதை கேட்டுடுற நம்ம ஹீரோயினை பார்த்து, சரி சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அந்த பொண்ணுங்க கூட ஒன்னா சேர்ந்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லவும், அவங்க யாரும் என்னோட ஏரியா கிடையாது, நான் தனியா தான் வந்திருக்கேன், ஸோ நான் திரும்ப தனியா தான் போயாகணும்னு ஹீரோயின் சொல்லும்போது, சூப்பர் இதுதான் நானுமே எதிர்பார்த்தேன், சரி வா நானே உன்னை பத்திரமா போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷோல்டர்ஸ் மேல கை போடவும், ஐயோ சார் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. அதான் எல்லா பொண்ணுங்களும் போயிட்டாங்களே அப்புறம் என்ன, வா நம்ம 2 பேரும் ஜாலியா போலான்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பினா அங்க ஒரு பையன் இவங்களையே பார்த்துட்டு இருக்கான். உங்களை பத்தி இந்த ஸ்கூல் பசங்க எல்லாரும் பேசிக்கிறது உண்மைதான், பார்க்க மட்டும் இல்ல உங்க பிஹேவியருமே ரொம்ப பொறுக்கித்தனமா இருக்கு, சே உங்க ஸ்டூடெண்ட்டையே உஷார் பண்ண பாக்குறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு அந்த பையன் கேட்க, வாடா வா நீ தானே இந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான ஐடல்னு ஹீரோ சொல்ல, இங்க பாருங்க அப்படி கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது, என்னோட பேரு கசுமா, நீ கசுமாவா இருந்துட்டு போ இல்ல வேற ஏதாவது இருந்துட்டு போ, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, இந்த ஐடல் வேஷம்லாம் கொஞ்ச நாள் தான், ஃபேமஸா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க, அதுக்கப்புறம் நீயும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானு ஹீரோ சொல்ல, ரொம்ப பாவம் கசுமா முகமே வாடி போயிடுது. சார் கொஞ்சம் வாய மூடுறீங்களான்னு நம்ம ஹீரோவை மிரட்டி அந்த பையனை உட்கார வச்சு, கசுமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தேன், அதனாலதான் சார் என் ஷோல்டர்ஸ் மேல கை போட்டு என்னை கம்ஃபர்ட் பண்ணி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாரு, மற்றபடி எங்க 2 பேருக்கு நடுவுல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லவும், ஓ அப்படியா, ஆனா என்னால நம்ப முடியலையே, பிகாஸ் நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த சார் உன்னை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி ஹக் பண்ண ட்ரை பண்ண மாதிரில தெரிஞ்சிச்சுன்னு கசுமா சொல்ல, அட ஏண்டா தம்பி நீ வேற, எந்த டீச்சராவது தன்னோட ஸ்டூடெண்ட்டையே உஷார் பண்ணணும்னு நினைப்பாங்களான்னு ஹீரோ கேட்கவும் ஹீரோயின் அப்படியே முறைக்கிறாங்க. சரி சரி அதெல்லாம் விடு, ஆமா நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இங்கேயே சுத்திட்டு இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு ஹீரோ கேட்கும்போது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது, என்னதான் நான் ரொம்பவே ஃபேமஸான ஐடலா இருந்தாலும் இந்த பொண்ணுங்க என்னன்னா தூரத்துல இருந்து என்னோட அழகை வர்ணிச்சுட்டு என்கிட்ட பேசாம என்னை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு போறாங்க, அதுவே பசங்கன்னா இவன் ஐடலா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் இவனை மதிப்பாங்க, அதுக்கப்புறம் இவனுமே நம்மள மாதிரி நார்மலான பையனா மாறிடுவான்னு சொல்லி என்னை கலாய்க்கிறாங்க, என்னோட திறமையை வச்சு நான் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக தான் நான் ஐடலானேன், பட் இப்போ அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ஐடலா இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா, இவங்க எல்லாரும் நான் ரொம்ப திமிரல யார்கிட்டயும் பேசாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பட் உண்மை என்னன்னா அவங்க தான் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, அப்படி அவங்க பேசினாங்கன்னா கண்டிப்பா எல்லார் கூடயும் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும், சரி இப்போ என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே வேணும், நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு ஹீரோ சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எப்பவுமே தனியா இருக்க லோன்லியா இருக்க தான் பிடிக்கும், க்ரௌடே ஆகாதுன்னு இவன் பச்சையா போய் சொல்றான். சார் இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, நாம ஏதாவது இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி காது பக்கத்துல வந்து நல்லா சத்தமா, அவன் சரியான தலகணம் பிடிச்சவனா இருக்கான், எதுவா இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும்னு ஹீரோ சொல்றதை கேட்டுடுற கசுமா, யோ வாத்தி நீ பேசுறது எனக்கு நல்லா கேக்குதுன்னு சொல்லவும், டக்குன்னு ஹீரோயின் கையால முகத்தை மறைச்சுக்கிட்டு, எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாம தனிமையில வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது நல்லா தெரியும்னு ஃபீல் பண்ணவும், ஒன்னு கூடிட்டாங்க ஐயா, எப்படி வந்து 2ம் ஜோடி சேர்ந்திருக்கு பாருன்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கவும், என்னங்க சார் உங்களுக்கு எங்க 2 பேரையும் பார்த்தா காமெடியா தெரியுதான்னு கசுமா கேட்க, டேய் தம்பி இப்பதான் நீ தனிமையில இருக்க ஆரம்பிச்சிருக்க, போக போக இன்னும் கொடூரமா இருக்கும், வீட்டுல தனியா உட்கார்ந்துருப்ப, அட்லீஸ்ட் இந்த ரோபோ கிட்டையாவது பேசலாங்கிற மாதிரி தோணும், செவுத்துல ஏதோ படம் ஓடுற மாதிரி தெரியும், மண்டக்குள்ள 10 பேர் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க கூட ஆள் இல்லாம ரொம்ப தவிச்சு போயிருவ, ஏன்னா நானுமே அப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கையை தான் டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கேன், காலையில எந்திரிச்சதும் ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துருவேன், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேன், வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீடு, இப்படியே தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு ஃபீல் பண்றான். சார் எங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதலா பேசுவீங்கன்னு பார்த்தா உங்க கஷ்டத்தை எங்க கிட்ட சொல்லி இன்னும் டென்ஷன் பண்றீங்களா, உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட கேரக்டரை நாங்க பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயினும் கசுமாவும் சொல்ல, சரி சரி ஃபீல் பண்ணாம ஃப்ரீயா விடுங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்க 2 பேரோட ஆறுதலுக்காக மறக்காம வருஷம் கிறிஸ்மஸ் கார்டு அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும்,
எந்த நேரத்துல என்ன பேசணுங்கிற அறிவே உங்களுக்கு கிடையாதா சார்னு கேட்டு ஹீரோயின் திட்டுறா. என தர்மை மாணவ கண்மணிகளே, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பிரசன்டையும் பாசிட்டிவும் நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காம கொஞ்சமாவது ஃபியூச்சரை பத்தி யோசிங்க. மேபி நீங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல சந்தோஷமா வாழ நிறையவே சான்சஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல, நான் இன்னும் பயங்கரமா டிப்ரெஸ் ஆக போற மாதிரி தான் தெரியுதுன்னு கசுமா புலம்புறான். அப்படிலாம் எதுவும் ஆகாது, ஃபர்ஸ்ட் நீ உன் மேல நம்பிக்கை வை. நானும் உன்ன மாதிரி தான் எதுலையுமே நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு சம்பவம், அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சு தெரியுமான்னு ஹீரோயின் லைஃப்குள்ள ஹீரோ வந்தால அந்த எல்லா மொமெண்ட்டையும் நினைச்சு பார்த்து பேசிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. அவன் பாட்டும் பேக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் டென்ஷன் ஆகி டக்குன்னு எழுந்து, டே கசுமா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்னா உடனே ஸ்டார்ட் ஆகிருமா என்ன, அதுக்குன்னு சில பல ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவன் சொல்லவும் ஹீரோயினுக்கு சம பல்பாகிடுது. ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட லவ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டான், இப்போ ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரப்போசலையுமே ரிஜெக்ட் பண்ணதுனால ஹீரோயின் ரொம்ப சோகமாகி அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ ஏன்டா இப்படி பண்ணனு கேட்க, ஆமா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உடனே வந்துடாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு இவன் வியாக்கியானம் பேசுறதுனால, இங்க பாரு, நீ ஒரு வேளை ஹீரோயின் கூட ஃப்ரெண்டா இருந்தீனா அவ கடைசி வரை உனக்கு ரொம்ப லாயலான ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லவும், அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கசாமா கேட்குறான். பிகாஸ் நான் உங்கள் டீச்சர், படிச்சு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ பசங்களோட மென்டாலிட்டி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் இந்த கசாமா பிடி கொடுத்து பேசாமல் இருக்கவும், சரி நாங்கள் கிளம்புறோன்னு ஹீரோயினை கூப்பிடுறதுனால அவளுமே ஓடி ஓடி வரா. ஆனால் இந்த கசுமா மண்டகணம் பிடிச்சவன் கொஞ்சம் கூட மனசிறங்கி வராமல் அப்படியே நிற்கவும், ஐயோ அம்மா எனக்கு இடுப்பு வலிக்குதே, நடக்க முடியலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறாரு. ஹீரோயின் அவர் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, ஐயோ என்னால் சுத்தமாக முடியல, ஒரு வேளை ஒரு பையன் என் பக்கத்தில் இருந்தானா கண்டிப்பாக அவன் எப்படியாவது என்னை உருட்டி பெரட்டியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான். இப்போ ஒரு பொண்ணான நீ எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் இந்த கசுமா மனசிறங்கி வந்து, சரி வாங்க நானே உங்க கூட வரேன்னு சொல்லி உங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினையும் கசுமாவையும் ஃப்ரெண்ட் ஆக்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக அவள் பின்னால் யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே தெரியுது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தாங்கிறது ஹீரோயினுக்குமே நல்லா தெரியும். ஸோ அப்படியே திரும்பி அவன் கையை பிடிச்சி முறுக்கி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணி வராதீங்கன்னு, ஏன் உங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டு கத்துறா. ஐயோ டார்லிங், என்ன தப்பா நினைச்சுக்காத, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு ஹீரோ சொன்ன அடுத்த செகண்டே ஹீரோயினை ஒரு இண்டோர் ஸ்டேடியம்க்கு கூட்டிட்டு வந்து அவ ஆப்போசிட்ல உட்காந்து, ரீசெண்டா நம்ம ஏரியால நிறையவே ஸ்டாக்கர்ஸ்லாம் சுத்திட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன், அதான் உன்னை யாராவது ஏதாவது பண்ணிட்டா அதுல இருந்து நீயே உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப நான் உனக்கு ஒரு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்து தர போறேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு என்ன உங்களை தவிர வேற யாருமே ஸ்டாக்கிங் பண்ணிட்டு பின்னால வரல சார், அது எப்படி நீங்களே என்ன ஃபாலோ பண்ணி வருவீங்களா, நீங்களே எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுப்பீங்களான்னு ஹீரோயின் கேட்கவும், அதுக்கு நானும் அந்த பொறுக்கி ஸ்டாக்கர்ஸும் ஒன்னாகிருவோமா, இங்க பாரு நான் உன்னோட நன்மைக்காக தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேங்கிறது உனக்கே நல்லா தெரியும், ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட கோஆப்ரேட் பண்ணுன்னு ஹீரோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். ஓகே நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது, பட் நீங்களும் நானும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கோங்கிற விஷயம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அப்புறம் நீங்க சொத்துக்கே சிங்கி அடிக்க வேண்டியதான், என்ன பண்ண போறீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி கீழே தள்ளி, உண்மை சொல்ல போகணும்னா சில நேரங்களில் எனக்கே உன்னை பார்க்கும்போது ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஸோ பொறுக்கி பசங்களுக்கு தோணாதான் என்ன, ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா என்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கோ, என்ன நான் சொல்கிறது புரியுதான்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரொமான்டிக்காக கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு கசுமா வந்துடுறான். யோ வாத்தி, என்ன இங்கே வர சொல்லிட்டு நீ இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி கையை போட்டு முறுக்கி, எப்படி என் ஸ்மாக்கு வேற லெவல்லன்னு கேட்டு அவளையே பாராட்டிக்கிறா. பாவம் வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ, ஐயோ அம்மா தயவு செஞ்சு என்ன விட்டுருமான்னு கத்துறாரு. ஒன்னும் இல்ல கசுமா, சார் எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்தாரு, அதுதான் இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. வாவ் சூப்பர் சார், நான் கூட உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், பட் நிஜமாவே நீங்க ரொம்ப திறமசாலின்னு கசுமா பாராட்டவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த பிளாக்கை என் அண்ணா கிட்டே இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு பல்பு கொடுத்துடுறாங்க. பட் அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், என்னதான் ஹீரோயின் தான் கையை போட்டு பயங்கரமா முறுக்குனாலும் அதனால நம்ம ஹீரோக்கு வலிச்சாலும் இப்ப அவ தன்னை தொட்டுக்கிட்டு இருக்காங்கிற சந்தோஷத்துல ஹீரோ செம குஜாலிட்டி ஆகிடுறாரு. கொய்யால ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழுப்பு கேக்குதான்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், டே கசுமா நீ எதுக்காக இப்ப இங்க வந்தன்னு கேட்க, என்னையுமே நிறைய பொண்ணுங்க விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ டிஃபென்ஸ் கத்து கொடுக்கறதுக்காக தான் சார் என்ன இங்க வர சொன்னாருன்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிஜமாவே நம்ம ஹீரோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்க இவளை கூப்பிட்டுருக்காங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரிய வருது. அச்சச்சோ நல்ல மனுஷனை நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோமேன்னு சொல்லி உணர்ற நம்ம ஹீரோயின் ஹீரோ கையை விட்டுடுறாங்க. அப்பா இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியேன்னு நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுறான். குடுகுடுன்னு ஓடி வந்து, சரி அப்படி யாரு உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது திரும்பி பார்த்தா கசுமாவோட பெர்மிஷனே இல்லாம 3 பொண்ணுங்க அவனை போட்டோ எடுத்துட்டு அங்கே இருந்து ஓடிடுறாங்க. ஆமாண்டா நீ சொல்றது சரிதான், உன் கஷ்டம் என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுதுன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க.
கரெக்டு தான், நீயுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க. ஸோ உனக்குமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு கசுமா சொன்ன உடனே ஹீரோயினுக்கு வெக்கம் வந்துடுது. ஏன்னா அவன் தான் இவளை பார்த்து க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டான்ல. ஸோ முகம்லாம் செவந்து போயிருக்கிறத பார்த்துட்டு என்ன 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 ஃபீலிங்கு, நீ எதுக்காக இப்போ அவனை அப்படி பார்க்குறேன்னு ஹீரோ கேட்க, ஐயோ தயவு செஞ்சு நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அவள் க்யூட்டாக இருக்கான்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன், மற்றபடி என் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு கசமா சொல்லவும், அடே போதும் நான் நிறுத்துடா, உங்கள் 2 பேரையும் ஃப்ரெண்டாக்கி வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் எனக்கு ஆப்படிச்சிட்டு போயிருவீங்க போலயே. சரிடா கசுமா, ஃபர்ஸ்ட் நீ இந்த பொண்ணுங்க பிரச்சனையே கிளியர் பண்ணு. உனக்கு தான் இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி வரது பிடிக்கலன்னு சொல்றீல, பேசாம அந்த விஷயத்த டைரக்டாவே அந்த பொண்ணுங்க கிட்ட சொன்னா என்னன்னு ஹீரோ கேட்க, நான் அப்படி சொன்னா அந்த பொண்ணுங்க என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்திடுவாங்களா? புரிஞ்சுப்பாங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிடுறாரு. எப்படியோ கசுமா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படாதுன்னு ஹீரோ சொல்லும்போது, ஒருவேளை எனக்கும் உங்க உதவி தேவைப்படலனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க வரமாட்டீங்களா சார்னு ஹீரோயின் தயக்கத்தோட கேக்குறாங்க. ஏன் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படுறியான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணவும் பேச்சை மாத்துறதுக்காக, சரி கசுமா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்ட போல. இதுக்கு முன்னே எத்தனையோ தடவை நீ ரொம்ப அழகா இருக்கன்னு நான் எவ்வளவோ புகழ்ந்திருக்கேன். அப்போலாம் உன் முகத்தில் தெரியாத வைக்கும் இப்போ மட்டும் எப்படி வெளியில் வந்துச்சுன்னு ஹீரோ கேட்க, நீங்கள் என்ன அடிக்கடி அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே தவிர க்யூட்டாக இருக்கேன்னு சொன்னதில்ல. க்யூட்டுக்கும் அழகுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், சரி இப்போ சொல்கிறேன் டார்லிங், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு ஹீரோ ஹஸ்கி வாய்ஸில் சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்படி ஒரு வைக்கும். அங்கே நிற்க முடியாமல் ஓடுறா. ஒரு நிமிஷம் நில்லு, நான் உனக்கு இன்னும் எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுமே கற்று தரலையே. பரவாயில்ல சார், ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என் கூட வீடு வர கசுமா வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண வேண்டாம், நான் அவன் கூட பேய்க்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் அங்கே இருந்து ஓடிடுறாங்க. ஆனால் அந்த கசுமா தனியாக வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்குறச்ச, அவள் வீடு வேறு ஏரியாவில் இருக்குது, நான் வேறு ஏரியாவுக்கு போகிறேன், எப்படி நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போக முடியும்னு இவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் தாங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கிற விஷயம் புரிய வருது. ஐயையோ, அவங்க ஏரியாவில் நிறையவே ஸ்டாக்கர்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். என் டார்லிங்க்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டோம். அதே நேரம் அவர் தன்னை ஃபாலோ பண்ணி பின்னாலேயே வந்துட்டு இருக்க விஷயம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா எங்கே அவரோட வேலை போயிருமோன்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியவும் பயந்து போய் வேகமாக ஓடுறாங்க. தென் கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயினை பின்னால் இருந்து ஹக் பண்ணதும் ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின், நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா சார்னு கேட்க, ஹப்பாடா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸாகவே இருக்குது. இத்தனை நாளாக உன் பின்னால் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன்னு ஹீரோ சொல்லவும், சாரி சார், உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தனியாக வந்தது என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் உன்னை லைட்டாக ஹராஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டதுனால தானே நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உன்னை ஏதாவது பண்ணிடுவேணுங்கிற பயத்தில் தானே என்னை அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு ஹீரோ சொல்ல, ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார்னு சொல்லிக்கிட்டே திரும்பும்போது தான் ஹீரோ வலி தாங்க முடியாமல் தன்னோட லெஃப்ட் கையை போட்டு அமுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் சாரி சார், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறேங்கிற பேரில் நான் உங்கள் கையை போட்டு முறுக்கிறதுனால தானே இப்போ நீங்கள் வலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறா. ஐய அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ 2 தடவையும் முறுக்குனது என்னோட ரைட்டு கையை, ஆனால் இப்போ எனக்கு வலிக்கிறது லெஃப்ட் கை. ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. சரி அப்போ உங்கள் லெஃப்ட் கை எதுக்காக வலிக்குதுன்னு ஹீரோயின் கேட்க, ஒன்றும் இல்லை, ஏதாவது சுளுக்கா இருக்கும், சும்மா இப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் சரியாகிரும், நீ வா பேபி போலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. கட் பண்ணா அதே ஏரியாவில் ஒரு ஸ்டாக்கரை 2 போலீஸ் அடித்து தரதரன்னு இழுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கர் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். அதை பார்த்துடுற நம்ம ஹீரோ அவன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அப்போ தான் ஒரு லெஃப்ட் கையிலையுமே அடிபட்டிருக்கும். என்னதான் இந்த சம்பவத்தை நமக்கு விஷுவலாக காட்டலைனாலும் இந்த ஒரு சீன்லேயே என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ, செல்லக்குட்டி நான் உன்னை கடைசி வரை பாதுகாப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், பட் என்னால் அந்த ப்ராமிஸை பாதுகாக்க முடியலை, சாரி என்னை மன்னிச்சிடு, கண்டிப்பாக நான் உன்னை அடுத்த ஜென்மத்தில் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்துடுறான். வழக்கமாக நம்ம ஹீரோயின் தானே இப்படி சூசைட் பண்ணி சாகணும்னு நினைப்பா, பட் வித்தியாசமாக ஏன் ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது ஹீரோ வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் இன்டர்காம் வழியா, சார் உங்களுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லைம்மா இப்போ நான் என் வாழ்க்கையோட முடிவில் இருக்கேன், இதுக்கப்புறம் என்னால் யாரையுமே பார்க்க முடியாதுன்னு ஹீரோ ஓவராக சீன் போடவும், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஜஸ்ட் கோல்ட் அண்ட் காஃப் தானே, அதுக்கே இப்படி சீன் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் கெட் வெல் சூன் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், அதில் 50% ஆஃபர்னு போட்டிருக்க ஸ்டிக்கரை பார்த்துட்டு, அதானே பார்த்தேன், கையில் இருக்க காசு அப்படியே செலவு பண்ணிட்டாலும் பட் நீ என்னை பார்க்க வந்திருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் நீ ஒரு வேளை உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஸோ நீ திரும்ப வீட்டுக்கு போன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அதே இடத்துல அப்படியே அமைதியாக நிற்கவும், சரி
சரி அப்போ நம்ம கொஞ்ச நேரம் இந்த இன்டர்காம் வழியா பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்க, இல்ல சார் என்னால முடியாது, உங்களை நான் பார்க்காம திரும்ப வீட்டுக்கு போனா எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லவும், வீட்டுக்குள்ள கூப்பிடுறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இப்ப என் வீடு ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த அலங்கோல கன்றாவிய நீ கண்ணால பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவிஞ்சு போயிரும், அப்புறம் என்னதான் எல்லாருமே தப்பா பேசுவாங்கன்னு ஹீரோ சொல்லவும், நான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இங்க வந்திருக்க கூடாது, தப்பு தான், பட் எனக்கு மனசு கேட்கல, சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவை தொடங்கன்னு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால, சரி கழுதப்போ உன் கண்ணு அவிஞ்சு போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோவுமே டோரை ஓபன் பண்றாரு. கையில ஒரு பூனைக்குட்டியை வச்சிருக்கிறத பார்த்துட்டு, நீங்க பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்களான்னு கேட்க, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா, ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அட்டைப்பொட்டியில இருந்து சூப்பரான வாசம் வந்தது, சரி ஏதோ ஃபுட்டு இருக்குங்கிற ஆசையில நானுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஆசாசியா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பூனைக்குட்டிங்கெல்லாம் சாப்பிட்ற ஃபுட்டு கூட சேர்ந்து இந்த பூனைக்குட்டியுமே இருந்தது, பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சா, அதான் நானே வளர்க்கலான்னு முடிவு பண்ணி என் வீட்டில் வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அவனை ஒரு மாதிரி கேவலமா பார்க்கவும், சரி மிகாட்டோ இந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல போல, நீ போய் உன் இடத்துல உட்காந்துக்கோன்னு சொல்லி ஹீரோ இறக்கி விட்டுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பேருமே மிகாட்டோ தான். இந்த பூனைக்கு தன்னோட பேரை வச்சிருக்கான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் வாத்தி இவ்ளோ ஸ்பேஷியஸான வீடை எவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணலாம், ஏன் நீ இப்படி குப்பமேடு மாதிரி போட்டு வச்சிருக்கன்னு கேட்க, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணாம இருந்தேன், பட் இப்ப என் முகத்துக்கு முன்னாலேயே இப்படிலாம் பேசுறியே, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு ஹீரோ கேட்க, ஸ்கூல்ல தான் நீ ஒரு மாதிரின்னு பார்த்தா வீட்டுல அதுக்கு மேல இருக்கையா, இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு தான் நீ என்ன வீட்டுக்குள்ள கூப்பிடலையா, ஆமா கரெக்டு, என் வீடு குப்பையா இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்குமே உடம்பு சரியில்லை, சோ நீ மனசிறங்கி வந்து எனக்காக என் வீட்டை கிளீன் பண்றேன்னு சொன்னீனா அதை பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்னு ஹீரோ ஓவர் திங்கிங்ல பேசுறாரு. ஐயா ஆசைய பாரு, நான் என்ன வேலைக்காரியா உன் வீட்டை சுத்தம் பண்ண, போயா போன்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கச்ச ஹச்சு ஹச்சு ஹச்சுன்னு நம்ம ஹீரோ விடாம தும்மவும் ஹீரோயினுக்கே பாவமா இருக்கு. ஐயோ சார் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து ஹீரோவை படுக்க வச்சு, இப்ப எல்லாமே ஓகே தானா சார், உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க, ஐயோன்னு இப்படிலாம் என் பக்கத்தில் உட்காந்து அக்கறையாக விசாரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்ட மாதிரி தான் தோணுது. சரி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம், நான் நம்ம பையனுக்கு பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டேன், பட் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் எனக்கு பொண்ணு பேர் ஞாபகமே வர மாட்டேங்குது, இதனாலேயே நமக்கு பையன்தான் பிறக்க போறான்னு ஹீரோ சொல்ல, ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்போ பயங்கரமான ஃபீவர் அடிக்குதுல, அதான் தலை மூளைக்குள்ள இருக்கிற நரம்பு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இப்படி மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கத்த, அப்படிலாம் எதுவும் இல்லையே, நீ வேணா பாரு கரெக்டாக நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை தான் பிறப்பான்னு ஹீரோ சொல்லவும், நீ ஏதாவது மென்டல் மாதிரி பேசிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வெளியில வர நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அந்த கலைஞ்சிருக்கிற வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இவ்வளோ சீக்கிரமா இந்த இடத்துல வந்து நிப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன்னா இது ஹீரோவோட வீடு, இங்க இருக்கிறது எல்லாமே அவருக்கு சொந்தமான பொருட்கள், அவரோட சிரிப்பு சத்தம் அவரோட வாசனை தான் இந்த வீடு ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு, என்னதான் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போட்டோ எடுக்கிற சவுண்டு கேட்கவும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஒழுங்கா தூங்கி ரெஸ்ட் எடுக்காம ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்டு கத்த, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இப்படி நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி தோணுது, அதான் இந்த அழகான மொமெண்ட் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றியே தவிர நடக்காதுன்னு சொல்லலையே, அப்போ உனக்குமே என் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நீயும் இப்போ என்னை கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் பதில் சொல்ல முடியாமல் ஓடிடுறாங்க. நம்ம ஆளு சந்தோஷத்துல அப்படியே டோர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் இதே மாதிரி கடைசி வர ஹீரோயின் கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே ஒரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றான். அந்த போட்டோல ஹீரோ கூட வேற யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க யாரு என்னங்கிறத நாம அப்புறம் பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ மட்டை மயங்கி விழுந்து கிடக்குறான். அதுக்கு கையில வச்சிருக்க போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அதை நீ இப்ப பாத்துட்டுன்னு சொல்லி புலம்பவும் ஹீரோ எதனாலேயோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின் அவனை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறாங்க. அதே நேரம் ஹீரோ தண்ணி வேணும்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் வாயில ஊத்தலான்னு பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோவால குடிக்க முடியல. சோ தண்ணியை குடிச்சிட்டு கிஸ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவோட லிப்ஸ் கூட வச்சு தண்ணியை குடுக்குறாங்க. அது என்னதான் ஃபுல்லா நம்ம ஹீரோ வாய்க்குள்ள போலைனாலும் ஓரளவுக்கு தண்ணி குடிச்சுக்கிறான். கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்த்தா ஹீரோயினை காணோம். அது மட்டும் இல்லாம நடந்த எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்ல போல. சோ அந்த போட்டோவை எடுத்து டேபிள்ல வைக்க போகும்போது அங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டிக் நோட்ல பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லா உங்க உடம்பையும் ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க சார்னு எழுதி வச்சிருக்கிறத படிச்சு பார்த்ததுமே நம்ம ஹீரோ அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு கிட்ட சொல்ற மாதிரி, டீச்சர் நான் நினைச்சதை விட ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்னு சொல்றான். ஆக்சுவலா இவங்க நம்ம ஹீரோவோட டீச்சர் தான் போல.
இன்னொரு சைடு அறக்க பறக்க தன்னோட வீட்டுக்கு ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோயின், ஐய நான் என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், தண்ணி கேட்டவனுக்கு டம்ளர்ல ஊத்தி கொடுக்காம நான் பாட்டும் கிஸ் அடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டேனே. ஒருவேளை ஹீரோ கான்சியஸ்ல இருந்தா கண்டிப்பா என்ன அடுத்த தடவை பார்க்கும்போது கலாய்ச்சி தள்ளிடுவான். இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. தென் நம்ம ஹீரோவோட சூப்பர்வைசிங்கில் மேற்பார்வையில் ஒரு சில பசங்களெல்லாம் விட்டு அந்த ஸ்கூல் ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாததுனால ஒருத்தருமே அங்கே வரல. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து, யாருமே இல்லாமல் நீ மட்டும் இங்கே வந்திருக்கீனா, அப்போ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உண்மை தானேன்னு கேட்க ஹீரோயின் பதட்டத்தில் கையில் வச்சிருக்க எதையோ கீழே போட்டுடுறாங்க. அதை எடுக்கிறதுக்காக குறியிறச்ச பக்கத்தில் உட்கார்ற நம்ம ஹீரோ, என்ன எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சேன்னு பயப்படுறியான்னு கேட்க ஹீரோயின் இன்னும் மிரண்டு போய் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. உன்னை பார்த்தா என்கிட்ட ஏதோ சொல்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்னு ஹீரோ கேட்க, ஐயோ நேத்து நைட்டு நாம இவனுக்கு தண்ணி கொடுத்த விஷயத்த பத்தி தான் இவன் பேசுறான் போலன்னு சொல்லி ஹீரோயின் பயந்துடுறாங்க. என்னாச்சு இப்ப, ஏன் இப்படி முகத்தை வச்சுக்கிற, பாக்குற எனக்கே ரொம்ப பயமா இருக்கு, ரிலாக்ஸ் ஆறுன்னு சொல்லி ஹீரோ எழுந்திருக்கும் போது, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு 18+ புக்கு வச்சிருந்து மாட்டியிருந்தால அதை பார்த்துட்டு, வாவ் என் செல்லக்குட்டி இங்கே தான் இருக்கா, உனக்கு தெரியுமா இந்த காமிக் சூப்பரா இருக்கும், வேணும்னா நீ கொஞ்சம் படிச்சு பாக்குறியான்னு கேட்க ஹீரோயின் இன்னும் டெரரா முறைக்கிறாங்க. சரி காண்டாகாத, ஆமா நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சில, என்ன அதுன்னு ஹீரோ திருவி கேட்கவும், ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீவரு கோல்டு காஃப் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா பக்கத்தில் துணைக்கு யாராவது வச்சுக்கோங்க, தனியாக இருந்து கஷ்டப்படாதீங்க, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணுறச்ச, ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு இந்த மாடலை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த அனாட்டமி இருக்கும்ல ஹியூமன் பாடியோட இன்டீரியர் பார்ட்டெல்லாம் பார்த்து பயந்து போய் எனக்கு இந்த பொம்மையை பார்த்தா ரொம்ப டர் ஆகுதுன்னு சொல்லவும், நீங்க என்ன சின்ன குழந்தையா, போயும் அந்த மாடலை பார்த்து பொம்மையை பார்த்து பயப்படுறீங்களே, போங்க சார் போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில போறதுக்காக ஷட்டரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கவும் அவனுமே ட்ரை பண்றான். பட் பயங்கரமா ஸ்ட்ரக் ஆகி இருக்கிறதுனால ஓபன் பண்ண முடியல. ஸோ நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, பத்தியில விதியே நம்ம 2 பேரும் ஒன்னா தனியா இந்த இடத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு, அப்புறம் என்ன நான் என் வேலையை காட்ட போறேன்னு சொல்ல, ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு பயப்படுற மாதிரி நடிக்கிற நம்ம ஹீரோயின் டக்குன்னு கீழே படுத்து ஒரு சின்ன கேப்ல அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியில ஓடிடுறாங்க. அடியா என்னடி இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் பேச்சு துணைக்காவது நீ கொஞ்சம் உள்ள வாயேன்னு கெஞ்சவும், நான் எதுக்கு, அதான் உங்க ஆளு அந்த அனாட்டமி பொம்மை இருக்கால அவ கூட ரொமான்ஸ் பண்ணுங்க, நீங்க தானே சொன்னீங்க 2 பேரும் தனியா இருந்தா அவங்களுக்குள்ள லவ் வரும்னு, இப்ப அந்த பொம்மை கூட ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்லி நக்கல் அடிக்கவும் ஹீரோ காலில் விழுந்து கெஞ்சாத குறையா, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கெஞ்சவும், போனா போது பாவோன்னு சொல்லி திரும்ப நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. தென் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பொம்மையை திருப்பி வச்சதுக்கு அப்புறம், நீ ரொம்ப நேரமா என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு ட்ரை பண்றீல, என்ன அது சொல்லுன்னு ஹீரோ விடாம நோண்டி கேட்கவும், இப்ப ஒருத்தர் சாக போறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட என்ன டேட்டிங் பண்ண முடியுமான்னு கேப்பீங்களா சார்னு கேட்க, ஒருவேளை நான் கேட்கறதுனால அவங்க சாகாம இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தா கண்டிப்பா நான் கேட்டிருப்பேன்னு ஹீரோ சொல்ல, அப்போ நீங்க நான் சாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்களா, என்ன டேட்டிங் பண்ண இன்வைட் பண்ணீங்களா, என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னீங்களா, நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பொய்யான்னு கேட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகவும், டக்குன்னு ஹீரோயின் ஹக் பண்ணி அவ கையை தன்னோட ஹார்ட் மேல வச்சு, என்கிட்ட நீ இப்படிலாம் கேட்கறதுக்கு பதிலா டைரக்டா என்னோட இதயத்துக்கிட்டேயே கேட்டுக்கோன்னு சொல்ல, ஹீரோ என் பக்கத்துல இருக்கும்போது என் ஹார்ட் எவ்வளோ வேகமா துடிக்குதோ அதே மாதிரி தான் ஹீரோக்குமே துடிக்குது. அப்போ எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, நானுமே ஹீரோவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் போலங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சரி நீ என் ஹார்ட் பீட்டை கேட்டில, இப்ப நான் உன் ஹார்ட் பீட்டை கேட்க போறேன்னு சொல்லி ஹீரோவை மேல கை வைக்க வரும்போது உஷாராகிடுறேன் நம்ம ஹீரோயின், டக்குன்னு அந்த பொம்மையை குறுக்க வச்சிடவும் செம்மையா பயந்து போய் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறான். கேப்ல நம்ம ஹீரோயின் வாய்க்கிட்ட மைக் வைக்கிறதுனால உள்ள ஹீரோ கத்துறது வெளியில எல்லாருக்குமே கேட்டுருது. ஸ்டோர் ரூம்குள்ள நம்ம ஹைஜீன் சார் மாட்டிக்கிட்டாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு 2 பொண்ணுங்க ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஷட்டரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியலங்கவும் பசங்களை கூப்பிட போயிடுறாங்க. சார் அன்னைக்கு நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, அப்போ நீ என்ன ரிஜெக்ட் பண்ண போறியா, ரிஜெக்ஷன்னு சொல்ல முடியாது, நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்னங்கிறது கூட எனக்கு தெரியல, ஸோ இந்த விஷயத்துல என்னால எந்த முடிவுமே எடுக்க முடியலன்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், நீ என்னை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஜஸ்ட் பேசிட்டு இருந்தா கூட நான் ஹாப்பியா தான் இருப்பேன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹீரோவை கை மேல தன்னோட கையை வைக்கும் போது கரெக்டா சிவபூஜைக்குள்ள நுழைஞ்ச கரடி மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து அந்த ஷட்டரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். உஷாராகிடுற இவங்க 2 பேருமே டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாங்க.
பட் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துமே அந்த பையனால முடியல. என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அந்த ஷெட்டரை நல்லா பார்த்தா அங்க ஒரு காமிக் புக் இருக்கு. சார், இந்த புக்கு தான் இவ்வளவு நேரமா மாட்டிக்கிட்டு ஓபன் பண்ண விடாம பண்ணிருக்குன்னு சொல்ல, அட பாவி, நீ தான் இந்த ஷட்டர் ஓபன் ஆக கூடாதுங்கிறதுக்காக நடுவுல இந்த புக்கை வச்சியான்னு கேட்க, அவ வாயை க்ளோஸ் பண்ணி, ஆமா இப்ப அதனால என்ன, நான் இப்படி பண்ணதுனால தானே நம்ம 2 பேராலையும் மனசு விட்டு பேசிக்க முடிஞ்சிச்சு, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையுமே என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை ஒரு பிளஸ்ஸாவே நீ எடுத்துக்கோ. சொல்ல முடியாது, மேபி ஃபியூச்சர்ல நீயுமே இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலான்னு ஹீரோ சொல்லும்போது அவங்க டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. ஹீரோ கூட இந்த பொண்ணு இருக்கிறது, சாரி நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு மற்ற பொண்ணுங்களாம், நீ இந்த ஆளு கூட மாட்டிக்கிட்டியா, யோ நீ எவ்வளவு பெரிய பர்வர்ட்னு எங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லு, ஹீரோயின் ஏதாவது பண்ணியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்ப மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள காதலுங்கிற ஃபீலிங்ஸ் நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப ஆழமாக இருக்குது, தெரியாதனமாக உள்ளே விழுந்துட்டோன்னா அதுலேருந்து வெளிவரது ரொம்ப கஷ்டம் போல், இப்போ நானுமே அந்த மாதிரி தான் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் கோஇன்சிடென்ட்டாக நம்ம ஹீரோயினை ஒரு கிரேவியார்டில் கல்லறையில் மீட் பண்ணுற நம்ம ஹீரோ, ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னா அப்படி முக்கியமான பர்சன் யார் இங்கே இருக்கான்னு கேட்க, ஹாலிடேஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், எனக்கு க்ரௌட்னாலே பிடிக்காது, அதனால தான் வீக் டேஸில் வந்திருக்கேன், இது என் சொந்த ஊருங்கிறதுனால என் முன்னோர்கள் எல்லாரையுமே இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, சரி உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ கேட்கும்போது, வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் இப்படி இன்ட்ரோவேட் ஆனதுக்கு காரணமே அவங்க தான், சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்காம தனியாக விட்டு இப்படி எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஹீரோயின் புலம்பவும், பாத்தியா சைடு கேப்பில் உங்கள் அம்மா அப்பா மேலே பழிய போட்ட, உங்களுக்கு என் கஷ்டம் புரியலனா விடுங்க, சரி எதுக்காக நீங்கள் இந்த கிரேவியார்டுக்கு வந்தீங்க, என்ன ஸ்டாக் பண்ணிட்டு வந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு என்ன உன்னை ஸ்டாக் பண்ணுறது தவிர வேற வேலை இல்லை நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சனும் இந்த கல்லறையில தான் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி பேசிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு ஹீரோ சொல்லவும், அப்போ உங்களுக்குமே இந்த முன்னோர்கள் ஆத்மாக்கள் மறுபிறவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா, சேச்சே மனுஷன் செத்த உடனே டெட் பாடி தான், மற்றபடி அவங்களால நமக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், உங்களை எந்த கேட்டகிரிலையுமே சேர்த்துக்க முடியாது, பட் எனக்கு இறந்து போன என்னோட முன்னோர்கள் இன்னும் என்னை பாதுகாத்துட்டு இருக்கதா நான் நம்பிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, ஐயோ ஒருவேளை அந்த மாதிரி எதுனா இருந்தா இப்படி நான் உன்னை விடாம ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லவும், யார் அதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க, என்னோட டீச்சர் ஒருத்தங்க தான், பட் அவங்க எனக்கு அம்மா அப்பா மாதிரின்னு ஹீரோ சொல்ல, அப்போ உங்க அம்மா அப்பாக்கு என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் விடு, சரி இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்க, வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க்கையும் அசைன்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு படிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் காண்டாகிருவேன்னு ஹீரோ சொல்ல, இல்ல இந்த தடவை நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சம்மர் ஃபெஸ்டிவல் பார்க்க போலான் இருக்கேன்னு சொல்ல, சம்மர் ஃபெஸ்டிவலா யார் கூடன்னு ஹீரோ கேட்க, எல்லாம் நம்ம கசுமாதான்னு சொல்லவும், ஓ அப்படியா, எது அவன் கூடயா, ஏன் உனக்கு வேற பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, எதுக்காக நீ கசுமா கூட போற, பிகாஸ் அவன் மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுறான், அதுக்குன்னு நீ ஒரு பையன் கூட சேர்ந்து சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு போவியா, இல்ல இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்ன இருந்தாலும் கசுமா ஒரு பையன், ஸோ அவன் மைண்ட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றான், பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பத்தி யோசிக்கிற மாதிரியே இல்ல, என்ன சார் நீங்க, நானே என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு போலான் இருக்கேன், பட் நீங்க என்னன்னா தேவையில்லாம பேசி மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும், புரியுது டார்லிங், பட் கண்டிப்பா இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நீ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கசுமா கூட சேர்ந்து சம்மர் ஃபெஸ்டிவல் பாக்குறதுக்காக போவ, அங்க நீங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்துவீங்க, கேண்டி ஆப்பிள் எல்லாம் சாப்பிடுவீங்க, நான் ஒரு ஓரமா நின்னு அதெல்லாம் பார்த்து வயிறறிஞ்சு போகணுமான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் ரொம்ப சோகமாகிடுறாங்க, சரி மூஞ்ச அப்படி வச்சுக்காத, ஃப்ரீயா விடு, ஓகே ஃபர்ஸ்ட் டைமா சம்மர் ஃபெஸ்டிவல் பார்க்க போறேன்னு சொல்ற, ரொம்ப ஆசைப்படுற, பரவாயில்ல அவன் கூட சேர்ந்து பத்திரமா போயிட்டு வா, ஆனா என்னாலதான் உன்னை யுக்காட்டால பார்க்க முடியல, நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமான்னு ஹீரோ இமேஜினேஷன் பண்ணவும், ஹீரோயின் சம்திங் ஏதோ சொல்ல வராங்க, நிறுத்து தயவு செஞ்சு நீங்களும் எங்க கூட வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு மட்டும் சொல்லிடாத, என்ன இருந்தாலும் நான் உன்னோட டீச்சர், சோ நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஜோடியா சுத்திட்டு இருக்கத வேற யாராவது பார்த்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகிரும்னு ஹீரோ பாட்டும் ஓவர் திங்கிங்ல ஏதேதோ வளர்றான். ஐயோ என்ன இவன் திடீர்னு இப்படிலாம் பேசுறான், இதுக்கு முன்ன எத்தனையோ தடவை பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம டார்லிங்னு கூப்பிட்டுருக்கான், ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான், என்னையே ஃபாலோ பண்ணி பின்னால வந்திருக்கான், ஷோல்டர்ஸ் மேல கை போட்டு நடந்திருக்கான், ஹக் பண்ணியிருக்கான், பட் அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறானே, ஒருவேளை ஹீரோ என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடிவு பண்ணிட்டான் போலன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சம்மர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கசுமா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச லேட் ஆனதுனால ஹீரோயின் ரொம்ப வேகமா ஓடி வராங்க, பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி அந்த யுக்காட்டாவை போட்டுட்டு வரவும் அவ்வளவுதான் கசுமா ஃபிளாட் ஆகிடுறான். வாவ் நீ இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துடுது, விசிறியால முகத்தை மறைச்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே சம்மர் ஃபெஸ்டிவலை சுத்தி பார்த்துட்டு இருக்கச்ச ஹீரோயினுக்கு ரொம்ப நேரமா தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியவும், திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ மாறு வேஷம் போட்டிருக்கங்கிற பேர்ல செம காமெடி பண்ணிட்டு இருக்கான்.
பார்த்ததுமே ஹீரோயின் கண்டுபிடிச்சி செம்ம காண்டாகிடுறாங்க. ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. திருன்னு முழிக்கிறான். ஆளையும் மூஞ்சையும் பாருன்னு சொல்லி திட்டிடுறா நம்ம ஹீரோயின். கசுமா கிட்ட இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு சொல்ல, எல்லாருமா நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோன்னு அவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்க எல்லாரையுமே நான் சொன்னேன்னு சொல்லி ஹீரோக்கு சைகை காட்டி தன்னோடையே கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா இந்த கேண்டி ஆப்பிள் இருக்கும்ல அது சாப்பிடுறதுக்காக. பிகாஸ் நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தானே வந்திருக்காரு. சோ அவரை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் கசுமாக்கு மட்டும் இல்லாம ஹீரோக்குமே கேண்டி ஆப்பிள் எல்லாம் வாங்கி தராங்க. தெரியாதனமா ஆர்வ கோளாறுல ஆசையா வாயில வச்சா உடனே சுற்றுறது. வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்பான்னு ஹீரோ கத்துறான். சரி உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கசுமா கேட்க, ஆமா நிறைய வேணும் நிறைய வாங்குன்னு ஹீரோயின் சொல்ல, பட் நாம 2 பேரு தானே இருக்கோம், நம்மளால இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்க முடியாதுன்னு அவன் சொல்லவும், இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச யாராவது இந்த சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தா அவங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க நம்ம ஹீரோவை தான் சொல்றாங்க. இது அவருக்குமே நல்லா புரியுது. சோ ஹீரோயின் தான் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. நாளடைவுல இந்த அக்கறை காதலா மாற சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோ பயங்கர குஷியாகிடுறாரு. ஆனா என்ன, நம்ம ஹீரோயினும் கசுமாவும் நினைச்சிட்டு வந்த மாதிரி சம்மர் ஃபெஸ்டிவல் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்ல. பிகாஸ் இவங்க 2 பேருமே இன்ட்ரோவேட்டுங்கிறதுனால கிரௌட பார்த்து கடுப்பாகி தனியா வந்து உட்கார்ந்துடுறாங்க. பக்கத்துல நம்ம ஹீரோவுமே வந்து உட்கார்ந்துக்கிறான். சைடு கேப்ல நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறது அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்ப கசுமா, நான் இதே மாதிரி வருஷம் உன் கூட ஒன்னா சேர்ந்து சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு வர ஆசைப்படுறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோவை நினைச்சுக்கிட்டு எனக்குமே ஆசையா இருக்குன்னு சொல்லும் போது, அன்னைக்கு கலரையில என்ன இருந்தாலும் நீயும் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருங்கிறதுனால நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு போனா பெரிய பிரச்சனையாகிரும்னு ஹீரோ சொன்னால, அதை நினைச்சு பார்த்துட்டு இப்போ நம்மளால முடியலைனாலும் கண்டிப்பா கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இங்க வரலான்னு ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. அவருமே கண்டிப்பா வரலான்னு சொல்லும்போது கரெக்டா குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி உள்ள போடுற நம்ம கசுமா, எதுக்காக நீ கிராஜுவேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அடுத்த வருஷமே நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க வரலான்னு சொல்ல, மனசுக்குள்ள நம்ம ஹீரோவை நினைச்சுக்கிட்டு ஓகேன்னு ஹீரோயின் தலையாட்டிடுறா. பட் இந்த கசுமா பேசுறதெல்லாம் நல்லா கிளியரா கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு கசுமாக்குமே ஹீரோயின் மேல கிரஷ் இருக்குங்கிறது நல்லா புரியுது. சோ எப்படி நாம இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி சைலண்டா எழுந்திருச்சு போயிடுறான். அதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் கசுமா கிட்ட எனக்காக கொஞ்சம் தண்ணியும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஹீரோவை மீட் பண்ணி, நான் இதுவரை என் லைஃப்ல இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளை பார்த்ததே இல்லை, எப்படி சார் இதெல்லாம் ஒரு மாறுவேஷம்னு சொல்லி போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்டு கலாய்க்கவும், எல்லாம் நீ கண்டுபிடிக்க மாட்டேங்கிற நம்பிக்கை தான், சரி இதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நீ இப்ப என்ன மீட் பண்ண வந்தியான்னு ஹீரோ கேட்க, இல்ல நீங்க என்ன யுக்காட்டால பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அதை காட்டுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு ரவுண்டு சுத்துறாங்க. சும்மாவே நம்ம ஹீரோயினை ஏற இறங்க பாப்பாரு. இப்ப அவளா வாண்டடா வந்து காட்டவும் நல்லா சைட் அடிக்கிறான். பட் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, நான் இந்த யுக்காட்டால பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன், என்ன நீங்க அப்படி இப்படின்னு புகழ்வீங்கன்னு எதிர்பார்த்தலாம் நான் இங்க வரல, ஜஸ்ட் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் காட்ட வந்தேன், அவ்வளோதான்னு ஹீரோயின் சொல்ல, டூ லேட், நான் உன்னை வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டேன்னு சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின். அப்போது நீங்கள் என்னை வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணி வரீங்களான்னு கேட்கும்போது டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து, நிஜமாவே சொல்கிறேன், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் யுக்காடால பார்த்ததும் நான் விழுந்துட்டேன், எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, உன் அழகுல மயங்கி போகிற வழியில் யாராவது உன்னை கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிட்டா, அதனால தான் நானே உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கா அப்படி ஒரு வெக்கம், விசிறியால முகத்தை மறைச்சிக்கிட்டு, நான் ஒன்றும் இந்த ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்காக இங்கே வரல, உங்களை மீட் பண்ணி பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதான் இதை ஒரு காரணமாக வச்சு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறச்ச டக்குன்னு நம்ம ஆளு பின்னால இருந்து ஹக் பண்ணி, இல்லை இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன், நீ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, எனக்கு என்னமோ திரும்ப புதுசாக பிறந்து வந்த மாதிரி இருக்கு, அன்னைக்கு நான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது என் மனசில் கொஞ்சம் கூட பயம் இல்லை, அதே மாதிரி தான் இப்போவுமே, என்னதான் நீ என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்குமே என்ன பிடிச்சிருக்கு, ஸோ நான் யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, உன்னை தான் லவ் பண்ணுவேன், நீ எனக்கு தானு ஒரு மாதிரி அக்ரெசிவாகவே பேசிகிட்டு இருக்கான். ஐயோ சார் நம்மளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போலங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்ககிட்ட இருந்து விலகி வந்து, சார் இப்போ உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது, நானும் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன், நீங்கள் எனக்கு வேணும், லைஃப் லாங் வேணும், கடைசி வரை என் கூடயே இருக்கணும், பட் இப்போ நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால சில பல விஷயங்களில் கண்ட்ரோலாக இருக்கணும், உங்களால் முடியலைனாலும் நான் உங்களை லிமிட்டை க்ராஸ் பண்ண விட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு கசுமா வந்து, சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் கூட வந்தீங்கன்னு கேட்க, ஏன் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்னன்னு ஹீரோ வியாக்கியானம் பேசவும், ஓ அப்படியா சரி அப்போ எங்கள் கூட வந்து எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கசுமா பெரிய அப்பா வச்சிடுறான். அச்சச்சோ இப்போ என்கிட்ட வெறும் 5 ரூபாய் தானே இருக்கு, நான் மற்ற எல்லா காசையுமே கேம்பிளிங்ல கோட்டை விட்டுட்டேன், அவன் கேட்குற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்க இந்த 5 ரூபாய் போதுமானு ஹீரோ கேட்க,
யோ வாத்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த 5 ரூபாயை வச்சு ஆணி கூட புடுங்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த காசை எடுத்து திருப்பி திருப்பி பாக்குறாரு. தென் கொஞ்ச நாள் கழிச்சு சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் மெயின் எக்ஸாம்ஸுமே ஸ்டார்ட் ஆகிடுறதுனால எல்லாரும் கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்க அந்த ஸ்டேட்ல நம்ம ஹீரோ சம்திங் ஏதோ எழுதிட்டு இருக்கும்போது பின்னால யாரோ நிக்கிற மாதிரி இருக்கவும் பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் வர சொல்லியிருப்பாரு. பட் ஹீரோயின் முகம் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு, மூஞ்சில ஈ ஆடல, எதனா பிரச்சனையான்னு கேட்க, ஏன் எப்ப பார்த்தாலும் மெண்டல் மாதிரி ஈன்னு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கணுமா, உங்க முகமும் தான் சோகமா இருக்கு, அப்படி உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்ததுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா, சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு திரும்ப நீ ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்தே என்கிட்ட சரியா பேசல, எப்ப என்ன பார்த்தாலும் திரும்பிக்கிற, அவாய்ட் பண்ற, அப்புறம் எப்படி என்னால் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும்னு ஹீரோ கேட்குறாரு. இப்போ என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, நான் உங்களை அவாய்ட் பண்றேங்கிற விஷயம் தெரிஞ்சுமே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண என்ன தனியா வர சொல்லியிருக்கீங்களே, அப்போ உங்களோட மைண்ட் செட் எவ்வளோ கேவலமா இருக்குன்னு ஹீரோயின் திட்டுறா. நான் உன்னோட டீச்சருங்கிறதுனால நான் ஆசைப்படும் போதெல்லாம் உன்னை தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் அசைன்மெண்ட்டை ஒரு காரணமாக வச்சு உன்னை இங்கே கூப்பிட்டேன். முக்கியமாக எக்ஸாம் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம ஸ்கூலில் இருக்க நிறைய பசங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறானுங்க. அந்த மாதிரியெல்லாம் நீ டிப்ரெஸ் ஆகுறதுலேருந்து தடுக்கிறதுக்காக கவுன்சிலிங் கொடுக்க தான் இப்போ நான் உன்னை இங்கே தனியாக கூப்பிட்டேன்னு ஹீரோ சொல்ல, ஐயோ என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறையா, சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் உங்களை அவாய்ட் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் உனக்கு ஆறுதல் சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டா இப்போ நீ எனக்கு ஆறுதல் சொல்றியான்னு கேட்டு நம்ம ஹீரோ லைட்டாக அப்செட் ஆகிடுறாரு. அவ்வளோ சீன்லாம் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சி கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் போன வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரத்துக்கே ரொம்ப யோசித்தேன். என்னை சுற்றி யாரும் இல்லாமல் எல்லாரும் என்னையே பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, ஏன்னா நீங்கள் என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. நான் என்னோட லைஃப்பை மாற்றிக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். பார்த்தா அதுக்கு கசாமா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஈவன் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஹீரோயின் சொன்னதும், ஓ அதான விஷயம், அதனால தான் மேடம் இப்போலாம் என்கிட்ட பேசுறதில்ல, என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லை, அதனால அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீ என்னை பார்த்துட்டு பேசாமல் போகும்போதெல்லாம் என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நான் எவ்வளோ தவிச்சிருப்பேங்கிறத நீ கொஞ்சம் கூட உணரலையான்னு ஹீரோ கேட்க, அதனால தான் ரீசெண்டாக உங்கள் ஃபேஸ் 6வது தடவை காதல் ரிஜெக்ட் ஆன மாதிரி, லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்குதா, என்ன நினச்சி ஏங்கி தான் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்களான்னு ஹீரோயின் என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறா. அப்போ உனக்கு என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, நான் எப்படிப்பட்ட மன கஷ்டத்தில் இருக்கேங்கிற எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஆனால் நீ வேணுக்குனே என்னை இக்னோர் பண்ணியிருக்க, கல் நெஞ்சுக்காரி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்போ என்ன மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருப்பேன்னு ஹீரோ கேட்குறாரு. சாரி சார் என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோயின் ரொம்ப சோகமாக ரிப்ளை பண்ணவும், சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்க, அது வந்து நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டை என்னால் டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லவும், அடிப்பாவி அப்போ இத்தனை நாளாக வீட்டில் உட்காந்து என்னதான் பண்ணிட்டு இருந்த? இல்லை சார் நான் எப்படியும் அசைன்மெண்ட்டை முடிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் கடைசியில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். லாஸ்ட் டைமில் மற்ற எல்லா அசைன்மெண்ட்டையும் முடிச்சிட்டேன். பட் உங்கள் அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லவும், சம்மர் அசைன்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. பட் நீ நிஜமாவே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னோட ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வா வந்து என் பக்கத்தில் உட்காரு, நானே உனக்கு தெரியாத எல்லாத்தையுமே சொல்லித்தரேன்னு ஹீரோ சொல்ல, சார் தயவு செஞ்சு இப்படி மற்ற பசங்களுக்கு முன்னாலேயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முன்னாலேயோ பேசிடாதீங்க, அப்புறம் நீங்கள் என் மேலே மட்டும் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கடுப்பாகி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எனக்கெல்லாம் இந்த சம்மர் அசைன்மெண்ட்டுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. பட் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை தான் நானுமே எதிர்பார்த்தேன், டவுட் எல்லாம் உடனே கிளியர் பண்ணிடணும், வா வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட திங்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணுறான். என்னதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாமல் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் உட்காந்து ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்கவும் ஹீரோ நல்லா பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்து கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதை நோட் பண்ணிட்டு, என்னோட விரல் கூட உன் மேலே படாமல் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எதுக்காக நீ இப்படி தடுமாறிட்டு இருக்க, என்ன ஏதாவது பயமானு ஹீரோ கேட்க, எங்க கொஞ்சம் விட்டுட்டாலும் இடம் கொடுத்துட்டாலும் ஹீரோ தன்னை ஏதாவது பண்ணிடுவானோ, அட்வான்டேஜ் எடுத்துருவானோங்கிற பயத்தில் நம்ம ஹீரோயின் பாட்டும் கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் தப்பாக எழுதிட்டு இருந்த எல்லாத்தையும் இப்போ கரெக்டாக எழுதவும், இவ்வளோ நேரமாக தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயின் டவுட் இருக்குன்னு போய் சொல்லியிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அதே நேரம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் ரொம்ப கம்பீரமா, சார் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லி எழுந்திருக்கவும், ஆடா என்னடா இது, மக்கு பொண்ணா இருந்தா கூட சொல்லி கொடுக்குறோங்கிற பேர்ல கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இவ போயிட்டாளேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஒரு நிமிஷம் நில்லு, ஏற்கனவே இந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான ஆன்சரை நீ சால்வ் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க. ஆனா இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் சைலண்டா எரேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்டயே டவுட் கேட்ட மாதிரி நடிச்சியான்னு ஹீரோ கேட்க,
ஹீரோயின் மனசுக்குள்ள ஆமா நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். நான் வேணுக்குனே தான் உங்களை மீட் பண்றதுக்காக எல்லா கொஷின்ஸ்க்குமான ஆன்சரையுமே அளிச்சேன். பிகாஸ் நான் இப்போ உங்களை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை நம்ம 2 பேரோட விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்து நீங்க வேலையை விட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதே நேரம் நான் உங்களை வேணுக்குனே அவாய்ட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு பிளான் போட்டு டவுட் கேட்குற மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. என்னோட ஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நீங்களும் நானும் தைரியமாக எல்லாருக்கு முன்னாலேயும் கப்பிள்ஸ் ஆகிடலாம், லவ் பண்ணலான்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்குமே தான் மேலே லவ் வந்துருச்சுங்கிற விஷயம் தெரியுங்கிறதுனால பெருசாக அவளை தொல்லை பண்ணாமல் அப்படியே விட்டுடுறாரு. தென் நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான மீட்டிங்கை கூட அட்டன் பண்ணாமல் ஹீரோயினை பாதுகாக்கிறங்கிற பேரில் அவள் பேக்கை பிடிச்சி இழுத்து எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானே உன்னை வீடு வர வந்து பத்திரமா விட்டுட்டு போகிறேன்னு சொல்லவும் ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் என்னை விடுங்கன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் எனக்கு சூசைட் பண்ணி சாகணுங்கிற ஐடியாவே வரப்போறதில்ல. அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏன் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது உங்க வேலையை பாருங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ல நடந்து போயிட்டு இருக்க ஒரு பையன் திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு காருக்கு முன்ன விழுந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போறான். இதை பார்த்து பதறிடுற நம்ம ஹீரோயின் எப்படியாவது அவனை காப்பாத்திடணுங்கிறதுக்காக தன்னோட பேகெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடுறாங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள அன்னைக்கு நான் சூசைட் பண்ணி சாக போகும்போது ஹீரோக்குமே இப்படி தானே இருந்திருக்கும், அவருமே என்னை எப்படியாவது காப்பாத்திடணும் தானே நினைச்சிருப்பாருன்னு சொல்லி ஹீரோவோட வலி என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலா ஹீரோயின் அந்த பையனை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.